Children, we are seeing Unit 2 about 5 landforms. Today we are going to see about dry lands. Dry land means palai. Dry land is palai. A dry region with less or without rainfall is called a dry land. The dry region na என்ன காஞ்சி போய் அங்கே செடிங்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நார்மல் அக்ரிகல்ச்சர் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் ஓவர் தேர். A dry region with less or without rainfall. Rainfall கம்மியாக இருக்கும், இல்லைனா ரெயின்ஃபாலே இருக்காது. ரெயின்ஃபால்னா என்ன, மழை பெய்யுறது, is called a dry land. The sandy land which undergoes drought is called palai. Sandy land, sandyனா அந்த மண் வந்து ரொம்ப மணலாக இருக்கும், அதாவது அதில் வந்து வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது, அப்படியே ரொம்ப ட்ரை சாண்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் காற்றுல எடுத்து தூவினீங்கன்னா அப்படியே காற்றுல அப்படியே அது பறக்கும். இப்போ நார்மலாக நம்ம செடி வளர்க்குற அந்த மண்ணில் எடுத்தினா நம்ம தும்முன்னு கீழே விழுந்துரும். பிகாஸ் அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அது கொஞ்சம் நம்ம கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். பட் இந்த சாண்டி சாயில் எப்படி இருக்கும், நீங்கள் பீச்சில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து அப்படியே தூவுனீங்கன்னா அப்படியே காற்றுல பறக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ த சாண்டி சாயில் which undergoes drought is called palai. When குறிஞ்சி and முல்லை dries up, it is called palai. ஸோ குறிஞ்சி முல்லைலாம் வந்து ட்ரை அப் ஆனால் என்னவாயிடும், பாலைவனமாக ஆகிடும். ஸோ வி ஷுட் see that குறிஞ்சி முல்லைலாம் ட்ரை அப் ஆகாமல் நம்ம இனிமேல் நம்ம பார்த்துக்கணும். The theme, the goddess கொற்றவை, mother goddess. People, ENR 8th year. Occupation, cattle lifting. Plant and flower, உளிகை, பாலை, கேக்டஸ், இலுப்பை. இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி வாட்டரில் க்ரோ ஆகிற பிளான்ஸ், அதனால் இங்கே சில பிளான்ஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆகுது. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட், டைகர், எலிஃபேண்ட் அண்ட் ஈகிள். மியூசிக், பாலை யாழ். God யாரு, கொற்றவை, is also called as mother goddess. She is called as mother goddess. People, ENR 8th year. Occupation, cattle lifting. இங்கேயும் வந்து cattle தான். Plants and flower, what types of plants and flower இங்கே இருக்குது, உளிகை, பாலை, கேக்டஸ், இலுப்பை. கேக்டஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து நிறைய முள் தான் இருக்கும் அதில். அனிமல் அண்ட் பேர்ட்ஸ், டைகர், எலிஃபேண்ட், ஈகிள். மியூசிக், பாலை யாழ். ஓகே சில்ட்ரன், த பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன். மறவர், மறவர்னா யார், நோபல் வாரியர் அண்ட் ஹண்டர்ஸ். அவங்க யார் நிறையா இருப்பாங்க, வாரியர்ஸும் ஹண்டர்ஸும் தான் நிறையா இருப்பாங்க. ஹண்டர்ஸ்னால் யார், ஹூ கில்ஸ் அனிமல்ஸ். ஓகே, இயனர் வாரியர் இஸ் கால்ட் அஸ் வாரியர். இங்கே மெயினாக வேறு எந்த ஆக்குபேஷனும் இருக்காது. நோபல் வாரியர் சண்டை போடுறவங்க ப்ளஸ் ஹண்டர்ஸ் தான் இங்கே நிறையா இருப்பாங்க. சாயில் ஆஃப் தி பாலை லேண்ட். த லேண்ட் ஆஃப் பாலை இஸ் சாண்டி அண்ட் செலைன். செலைனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செலை மீன்ஸ் என்ன, கொஞ்சம் உப்பாக இருக்கிறது வந்து, சாரி கொஞ்சம் நல்லாவே உப்பாக இருக்கிறது தான் வந்து செலைன். அண்ட் சாண்டி அப்படின்னா மணலாக அப்படியே தூவி போய் இருக்கிறது தான் வந்து சாண்டி. So we go for the glossary. Planet, what do you mean by planet? A celestial body which does not have light or heat of its own that revolves around the sun. What do you mean by planet? Planet na enna, a celestial body which does not have light or heat on its own that revolves around the sun. சன்னை சுற்றி இருக்கிற பாடி அது செலஸ்டியல் பாடி, அதனால் தானாக ஹீட்டும் லைட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ பிளானட்ஸ்க்கு எங்கேருந்து ஹீட் அண்ட் லைட் கிடைக்குது, ஹீட் அண்ட் லைட் இஸ் காட் ஃப்ரம் தி sun. Yes, sun gives us heat and light to the planet. Composed, be formed from various things. Occupation, person's job, ஒருத்தர் செய்கிற வேலை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆக்குபேஷன். ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட் that have been occurred a certain degree of protection. ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்னா அந்த இடத்துல nobody is allowed to enter those areas. Fragrance, fragrance means a pleasant smell. Fragranceனா என்ன, pleasant smell. We'll have a quick recap of the lesson. Okay, we'll see from the first. So 5 landforms. 5 landformsல நம்ம என்னன்னு பார்த்தோம். The 5 landforms are hill, forest, field, seashore and dry field. Okay, so hills are called as the mountains, where wild animals and trees are called as forest, where paddy grow is called as agricultural land. Seashore is called as sea and beach. Useless land is called as fallow land. And the we see place, surface of the earth is called landform. Surface of the earth surface is called as landforms. So we are going to see different types of landforms. The physical features.
What are the physical features and landforms of Tamil Nadu? Okay. So Earth is the third planet. Earth is the third planet of the solar system, and it has oxygen and temperature to live. Why? Life is possible on Earth due to the presence of oxygen and temperature. Therefore, we called as Earth as a biosphere. Earth a biosphere and கூப்பிடுறதுக்கு reason என்ன? It has oxygen and temperature for us to live. Earth is surrounded by three spheres. They called as land, water and air. Five elements of nature are called as land, water, air, fire and sky. Now we go about for the land. Land is divided into five parts: mountain, forest, plain, seashore and dry land. Okay, landforms. We go for the landforms. Five types of landforms. What are they? They are Kurinji, Mullai, Marudam, Neidal and Palai. Palai is formed when Kurinji and Mullai is dried up. We see about Kurinji land. Kurinji means mountain region. The mountain and surrounding is known as Kurinji land. Mountain and the surrounding is called as Kurinji land. So the theme for Kurinji is God, Murugan, people Kuravar Kuratiyar, occupation, hunting, gathering roots and honey. Plant and occupation for Kurinji is bamboo, vengai, Kurinji flower, animals, monkey and deer, bird, peacock and parrot, musical instrument, Kurinji yal. What are the occupations? Porupan, soldier, Verpan, leader of the tribals or weaponist, Silamban, master of martial arts, arts of fighting, Kuravar, hunter and gathering, Kanavar, people of the mountain forest. How is the soil of Kurinji? It is red and black soil and it has some stones and pebbles along with it. What is this? This is the Kurinji flower. It blooms once in the 12 years in the month of July to September and it has many medicinal value. We go for next is Mullai region or the forest region. Large areas covered by trees called forest, and the forest region is referred to as Mullai land, and the region is also called as Sembulam due to the presence of red soil. Red soil area irukadanaல it is called as Sembulam. The god is Thirumal, people Idayar, Idachiyar, Ayar, Aichiyar, occupation cattle rearing, gathering fruits, sowing millets, fruits and flowers, plants and flowers, Goa, Mullai flower, animal and bird, bear, rabbit, parrot, and the musical instrument is the Mullai yal. The people and their occupation: Idayar, milk seller, Ayar, cattle rearer. And how is the land of the Mullai? It also contains many red soils and along with stones and pebbles. Forest in Tamil Nadu. What are the main forests? Mangrove forest, Pichayavaram in Kadalur district, Mallai forest in Nilgiri district, Reserve forest in Kanyakumari district, Shola forest in the Coimbatore and Nilgiri districts. So what we get from trees? Paper is got from the bamboo, Thailam and Kudaivel trees. Safety matchsticks from Ailai and Mul Ilavu. Fragrance from sandal tree. Balm and soap is got from Ilupai and Neem. So Pichavaram forest, it is near the village Sidambaram in Kadalur district of Tamil Nadu. It comprises of small vegetation, aquatic animals with moist temperature. What do you mean by moist temperature? And the temperature எப்பவுமே you have water content in the surroundings. Next we go for the third one, field or called as the Marudam land, and it is the plain. Flat land is called as plain. The crops, fields and their surroundings are known as Marudam. Mainly this is called as agricultural land. The god here is Indiran and the people are Ulavar, Ulatiyar. Occupation farming, plants and flowers are Kanchi, Marudam, lotus and Kuvalai. Animal and bird, buffalo, crane. Music, Maruda, Yal. People of Mullai, Uran, small landlords, landowners, Ulavan, farm workers, Kadayar, merchant. How is the soil of Marudam? Alluvial soil and red soil. Alluvial soil is a fertile soil which is suitable for growing crops. Kallanai Dam, it is built across the river Kaveri in Tanjavur and it is 1079 feet
length 66 feet, width and height of 18 feet, and is the fourth oldest water for irrigating the lands. Next we go for the sea and the seashore. It is called as the Netherland. Salty water body and sea around it is called as the Neithel. The sea and the area around the sea is called as Neithel. God, Varunan, rain god. People, Parathavar. Occupation, fishing. Plant and flower, Punnai and Sengandal. Animal and bird, fish and seagull. Music, Villariyal. So the people and their occupation: Serpan, seafood vendors and traders. Pulamban, who thrive on coconut, that means coconut plant grow பண்றவங்க. Parathavar, sea warriors and merchants. merchantனா யாரு? பொருள வியாபாரம் செய்றவங்க, வியாபாரிகள். they are called as the merchants. Nulayar, people who thrived on fish culture, அதாவது fish grow பண்றவங்க, மீன் வளர்க்குறவங்க. Alavar, salt cultivator, நம்மளுக்கு salt உற்பத்தி செய்றவங்க is called as alavar. The Neithel soil is very saline soil. Saline என்ன? ரொம்ப உப்பா இருக்கிறது. And this is our Marina Beach. It is the second longest beach in the world. First one என்னது? First one is Miami Beach, situated at Florida in America. Next we go for the dry land. It is called as the Palai land. Dry region with less or without rainfall is called dry land. The sandy land, it is called as Palai. Kurinjiyum mullayum dry up ana, it forms Palai. So it is our duty to see that nothing turns into Palai. God is Kotravai. People, ER, Iyathier. Occupation, cattle lifting. Plant, flower, Ulingai, Palai, cactus and Ilupai. Animal and birds, tiger, elephant and eagle. Music, Palayal. Okay children. So next we go for the occupation of the dry land of the Palai land. Maravar, noble warrior and hunters. Eyanar, warrior. How is the soil? It is sandy and saline. Okay children.